சரி அம்மா அப்பா உடுப்பெல்லாம் மடிங்க. அலெக்சாண்டர் உடுப்பெல்லாம் மடிங்க. வெளில போவோம், நம்ம போவோம் போவோம் போவோம். தன்னோட 8 வயசுல வந்து திடீர்னு வந்துட்டு கால் ரெண்டும் வேலை செய்யாத மாதிரி மாறி போயிடுச்சு. ஹலோ, என்ன மாதிரி, எப்படி சுகம்? சும்மா இருக்கிறீங்களா? உங்களோட அம்மா சொல்லியிருந்தாங்க ஒரு நாகதோஷம் இருந்துச்சு. அந்த ஒரு நாகதோஷத்தினால தான் தன்னோட கால் ரெண்டையும் வந்துட்டு அதை படியை வந்து இழந்து கொண்டான் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஒரு கல்லை கண்டாலும் விடறிக்கிறது கொண்டு விடுறது, அதுதான் அவருக்கு வந்து. அப்போ நம்மளோட வாரீங்களா, நம்ம போவோம். ஏன் ஒன்றும் அது நல்ல சாப்பாடெல்லாம் தருவாங்க. டிவி பார்க்கலாம், விளையாடலாம், எழுத படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். போவோம். அப்போ இயலாது. ஏன் இயலாது? அப்போ இந்த 2 ஒன்றை தொடங்க போவோம். இப்போ என்னென்னு சொன்னால், ஒன்று வந்துட்டு கூட்டிகிட்டு போகிற, ஒன்று வந்து உங்களை விட்டுட்டு போகிறீங்க. நாங்கள் எல்லா டைமில் அம்மாவுக்கு நிறைய ஏசுறீங்களா? அம்மா சொன்னா திட்டுற இல்லையா? அவர் உங்களை திட்டுறேன்னு சொன்னா என்னன்னு சொல்லி ஏசுவார்? பொய்யா? சீ இல்லை, உண்மையா பொய்யா? உடுப்பெல்லாம் அடிச்சுதாங்க. நிறைய இப்படி என்ன இருக்கானு உங்களை மாதிரி, அங்கே விளையாடுவானு உங்களை மாதிரி. விளையாடலாம் விருப்பம் இல்லையா படிங்களோட சேர்த்து? சொல்லுங்களேன், விருப்பமா விருப்பம் இல்லையா? 2 ஒன்றை தொடங்க. அதானா ஷூரா? வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் கொக்கோட்டிச்சோலையில் தான் முன்னாலே ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த குடும்பத்திற்கான மறு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு, அதை ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஃபேமிலி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருக்கிறது. அதாவது பையன் சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட 11-12 வயசுக்குரிய ஒரு பையன் இருக்கிறது. அந்த பையனுக்கு வந்துட்டு திடீர்னு, அதாவது தன்னோட 8 வயசில் வந்து திடீர்னு வந்துட்டு கால் ரெண்டும் வேலை செய்யாத மாதிரி மாறி போயிடுச்சு. அது மாறினதுக்கான காரணம் வந்து அவங்களோட அம்மா சொல்லியிருந்தாங்க ஒரு நாகதோஷம் இருந்துச்சு. அந்த ஒரு நாகதோஷத்தினால தான் தன்னோட கால் ரெண்டையும் வந்துட்டு அதை படியை வந்து இழந்து கொண்டான் அப்படி சொல்லுவாங்க. இழந்து அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக இழந்தே கிடையாது. அவர் வந்து நடக்கிற இதை வந்துட்டு சடன் வந்துட்டு மறந்துட்டார். அப்போ நடக்கலாம் வந்து கிட்டத்தட்ட 3-3.5 வருஷமாக வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு படுத்த படுக்கையில் இருந்தவர் வந்துட்டு அண்ட் அதற்கான ஒரு ஹெல்ப்பாக கேட்டு தான் நம்மளை வந்து தொடர்பு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கமே அவங்கள நாங்கள் போய் வீடு தேடி போயிருந்தோம். அவங்களோட நிலைமையில தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத தாண்டி பையன் கூட நார்மலாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேச போகிறான்னு சொன்னால், பையன் எப்போவுமே தனிமையில் வந்து தனிச்சிருக்க வேண்டிய ஒரு பையனாக இருக்கிறான். ஆனால் வந்து அவர் கூட கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக நம்மளும் இருக்கத்தானே வேணும். ஸோ நான் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பழகணும். நான் என்ன சொன்னால், நம்ம கஷ்டம்னு சொல்லி எல்லா வீடுகளையும் நம்ம திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு மேலதிகமான கஷ்டம் கொடுக்காம, கஷ்டத்தில் இருக்கிறவங்களோட மனசை வந்து கொஞ்சம் மாற்றி அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஸோ இவரோட வந்து நார்மலாக சின்ன ஒரு கேம் ஒன்று ஆட போகிறேன். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கான அவரோட பேரை மட்டும் எழுதி வாசிக்கக்கூடியவர் வந்துட்டு எழுதக்கூடியவர் வந்து அண்ட் வந்து அவரை வந்து ஒரேடியாக எங்கள் கூட வந்து கூட்டி போகிறோம் அப்படி சொல்ல போகிறோம். அதாவது அம்மாவை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் காலத்துக்கு எங்களோட இருந்து நீங்கள் நல்லபடியாக படித்து வெளியில் வந்து நல்ல ஒரு ஆளாக வந்து வாரத்துக்கு வந்து நீங்கள் எங்களோட வாங்க அப்படி சொல்ல போகிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் தத்தெடுக்கிற அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்களேன். அதாவது தாய்கிட்ட இருந்து மகனை வந்து பிரித்து நாங்கள் வந்து தத்தெடுக்கிற மாதிரி தான் நான் சும்மா தான் சொல்ல போகிறோம். அவர்கிட்ட வந்துட்டு இது ரியல்லாம் கிடையாது, சும்மா சொல்லி பார்க்க போகிறேன். ஆனால் வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய டொனேஷனை வந்து நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னால் இவங்க யார் அப்படிங்கிறது தெரியாதவங்க பல பேர் வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதோட சேர்த்து வந்து இவங்க யார் அப்படிங்கிறத ஷோர்ட்டாக வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோட இன்ட்ரோவை பார்த்துட்டு கண்டினியூ வந்து அப்படி வீடியோக்குள்ள போகலாம். குளிக்க வைக்கிறதுக்கு நான் தான் தூக்கிட்டு போகிறேன், டாய்லெட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன், பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன், உடுப்பெல்லாம் போகிறேன் நான் தான். இல்லையா இந்த ஒரு உருக்கமான வாய்ஸ் ரெக்கார்டு யாரோடது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த பையனோட தாயோட குரல் பதிவு தாங்க இது. 10 மாசம் சுமந்து பெற்ற தன்னோட பையனுக்கு நாகதோஷத்தினால 11 வயசுல காலம் இழந்ததும் இப்ப கூட ஒரே வயசுல இருக்கிற பையனுக்குரிய பணிவிடமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு தாய். ஸோ இவங்களோட அழுக்குற நம்மளோட காதுல கேட்கும்படி நம்மளுக்கு வந்து சேர்ந்துச்சு. கேட்ட உடனே அவங்களோட வீடு தேடி போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நாங்களும் ஆரம்பிச்சோம். பண்ண போற இந்த ஒரு உதவி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் கொஞ்சம் புதுசா யோசிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு நாள் போஸ்ட்மேனாக வந்து நான் மாற போறேன். உங்களுக்கு நம்ம என்ன ஒரு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த இந்த ஒரு பண லெட்டரை தான் அவங்க கையில் நம்ம ஒப்படைக்க போகிறோம். அம்மா வணக்கம், விஜயலட்சுமி நீங்கள் தான். உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர்னு வந்திருக்குது ஆஸ்திரேலியாவிலேருந்து. ஸோ அந்த லெட்டர் வந்து கொடுக்குற முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா? தண்ணி கேட்டதுமே அந்த தாய் உடனே எடுக்க போயிட்டாங்க. அதே கேப்ல நாகதோஷத்தினால பாதிக்கப்பட்ட அந்த பையன் கிட்ட நான் அவனை பற்றின ஒரு சில விஷயங்களை கேட்கலாம் அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சேன். ஹலோ, ஹாய், என்ன பேர் உங்களுக்கு? அலெக்சனா. எத்தனை வயசு உங்களுக்கு? 11 வயசு. 11 வயசா? எழுப்பி நடப்பீங்களா? ஏன்?
என்ன செய்யுது தம்பிக்கு? ஆளுக்குள்ளே தான் தரேன். தம்பிக்கு என்ன ஆசையெல்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு? என்ன நடக்கணும், நடக்கணும் 1, படிக்கணும், படிக்கணும் 2, விளையாடணும், சாமி கும்பிடுவீங்களா? ஆ, சாமி கிட்ட என்ன கேட்பீங்க? நடக்க வைக்கணும். நடக்க வைக்கணும் கேட்பீங்க. பேசிட்டு இருக்கும்போதே அந்த தாய் தண்ணியை கொண்டாந்தாங்க. ஸோ தண்ணியை நம்மளும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க இருந்த அந்த ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தோம். ஸோ கொடுத்தது அவங்க முகத்தில் அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. இந்தாங்க இது உங்களுக்கு வந்து லெட்டர். இப்போ அந்த லெட்டர் எடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க முதல்ல. ஏன்னான்றீங்க அழாதீங்க சரிங்களா? பையன் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. அந்த ஒரு பணப்பரிசு அவங்க கையில் ஒப்படைச்சதுமே அவங்க கண்ணில் இருந்து வந்து ஆனந்த கண்ணீரை பார்க்கணுமே. ஆடு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் பையன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டையும் அண்ட் வந்து இது எப்படி இவருக்கு ஆச்சுது அப்படிங்கிறதையும் விசாரிக்க ஆரம்பித்தோம். அலெக்ஷன் ரைட். குட். இடத்துல வச்சுக்கிட்டு நாகசோல் சமாமன்ட்டு சொன்னாங்க. இப்போ நாகதோஷம் அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாச்சும் பரிகாரங்கள் இல்லையா? அதுக்காக கையால் பானக்கம் கரைச்சி வச்சு புது சட்டி வாங்கி பானக்கம் கரைச்சி அவங்கள கையால் வைக்கணுமான்னு சொன்னாங்க. அதை செஞ்சு வச்சோம். அப்புறம் 7 தலை நாகமாயிட்டு சொன்னாங்க கோயிலுக்கு. வெங்கலத்தால் வாங்கி கொடுத்தேன். இப்போ நாகதோஷம் அப்படிங்கிறது வந்து உங்களால் நம்ப முடியாது. எப்பயாச்சும் உங்கள்கிட்ட வளவுக்குள்ள நாகங்குள்ள அப்படி ஏதாச்சும் எனக்கு பாம்பு கண்டாலும் சரியான பயம். இப்போ கண்ணால் எப்பயாச்சும் இந்த நாகங்களை பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல எதுக்கும் பாம்புக்கும் எனத்துக்கும் வந்து எதுக்கும் கல்லால் எடுத்து தெரிஞ்சு கம்புகளால் அடிச்சு நாகதோஷத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு பையன் அப்படின்னு சொல்றாங்க. நாகதோஷம் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு நம்புவாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியாது எனக்கு. நான் தான் அவருக்கு அப்பா அம்மா, நான் தான் அவருக்கு. அப்போ உங்களுக்கு இப்போ அப்பா அம்மா யார்? அம்மா தான். அப்பாவும் அம்மா தான், அம்மாவும் அம்மா தான். இவ்வளோ காலம் எனக்கு இது வரைக்கும் ஒரு உதவியும் செய்யலை. நீங்கள் செஞ்சது மிக நன்றி. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து வாரம் மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் மிஞ்சி போனால் 1 மாதம் 1.5 மாதம் டைம் கொடுப்போம் ஒவ்வொருத்தங்களுக்கான நிதியை திரட்டுறதுக்காக வேண்டி. இவங்களுக்கு அதிகபட்சமான நாட்கள் கொடுத்தும் ஓரளவுக்கான நிதி தான் சேர்ந்துருக்குது. வெள்ளம் ஃபுல்லாக வந்து நின்றுருக்கு போல இருக்குண்ணே. வீட்டுக்கு கொஞ்சத்துக்கு ஏறுது. ஏறல வீட்டுக்குள்ள அடியோட நின்றது. ஹலோ, என்ன மாதிரி எப்படி சுகம்? சும்மா இருக்கிறீங்களா? இல்லை சத்தத்தை காணல. நாங்கள் எல்லா டைமில் அம்மாவுக்கு நிறைய ஏசுறீங்களா? அம்மா சொன்னா திட்டுறலையா? அவர் உங்களை திட்டுறான்னு என்னன்னு சொல்லி ஏசுவார்? பொய்யா? சீ இல்லை உண்மையா பொய்யா? ரைட். அப்போ காலையில் என்ன சாப்பிட்டீங்க? ரோல்ஸ் மட்டும் தானா? வேற அவ்வளோதானா? வேற ஒன்றும் இல்லையா? அது சரி. அப்புறம் இப்போ காலெலாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லையா? இந்த பிசியோதெரப்பி இதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? இப்போ எங்கே வரீங்க? சேச்சிக்கு போய் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சேச்சியை கூட்டி போனதா? எந்த சேச்சிக்கு? சத்ரோண்டா. சியோன் சேச்சா? சத்ரகொண்டாலாம் எங்கள் இடத்துல இருக்குது. தொங்கல் இருக்குது. இப்போ ஓகே, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பரவாயில்ல. முந்தி இறங்க மாட்டார், கட்டியில் இருந்தாலும் இறங்க மாட்டார், கரையால் இறங்க மாட்டார். இப்போ கட்டியில் இருந்து இறங்கி வருவார். ஆக்கள கையை பிடிச்சி கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? அது நடக்க மாட்டேன். நம்ம இதுக்குள்ளார போட்டு நடக்க வைக்கணும். அங்கே என்ன சொல்லிருக்காங்க சேச்சில்? அப்போ அங்கே சீராக்கி தான் ரெண்டிக்காங்க செய்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் கொண்டு போகிறேன். ஒவ்வொரு புதனும்? ஒரு புதனும். ஓகே. அங்கே கொண்டு போய் என்னெல்லாம் பண்ணுவாங்க? அங்கே இது ஜெபிக்க காலையில் இருந்து இடுப்பிலிருந்து விளம்பர ஜெபிப்பாங்க. அங்கே கொஞ்சம் உங்களை மாதிரி ஆக்கள் பிடிச்சி ஜெபிச்சு போட்டு கொஞ்சம் நடப்பிப்பாங்க. கொஞ்சம் நடப்பார். அது சரி. எங்களை வீடியோ வந்து பார்த்துக்கிட்டோ வந்து அவங்களா நான் முதல்ல ஒரு நம்பர் ஒன்று வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துட்டு போனதுக்கு பிறகு வந்து சேச்சி போனேன் நீங்கள்? ரைட். போய் வரணும்னு சொன்னா போல செலவு முடியுது உங்களுக்கு? 5000 முடியும். போய் வர்றது என்னத்தில் போய் வர நீங்கள்? ஓட்டோவில். 5000. எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் போயிட்டு வரதுக்கு? அங்கே 8 மணிக்கெல்லாம் போனால் இங்கே 2 மணி ஆகும் வரதுக்கு. 2 மணி ஆகும். ரைட். ஓகே. பார்ப்பீங்க பையனையும் அம்மா. ஸோ அம்மா கொஞ்சம் வயசு அதிகமான மாதிரி இருக்கும். நான் அது டீட்டெயிலாக என்ன ஏதுன்னு சொல்லி வந்து இப்போ உங்களுக்கு நான் மறுபடியும் புரியப்படுத்துறேன். அம்மா வயசு எத்தனை சொன்னீங்கம்மா? 49. இப்போ பையனுக்கு எத்தனை வயசு? 11 வயசு. 11 வயசு. ஸோ வந்து இவங்கள்ட்ட அப்பா என்னென்னு சொன்னீங்க? போனவரை திரும்பி வரல. எங்கன்றது தெரியாது. கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே தேடி எல்லாம் பார்த்தாங்க. ஒருத்தர் வந்து கிடைச்ச மாதிரியே இல்லை.
அண்ட் வந்து அன்னைக்கு வந்து எவ்வளோ தந்துட்டு போயிருந்தோம்? 50 வந்து 50 தந்தோம். எத்தனை நாளைக்கு பாவிச்சிங்க அந்த ஒரு 50,000 வச்சு? நாங்கள் பாவிச்சு தண்ணி கரண்ட் பில்லு வட்டிக்கிட்டு ஐயா. ஆ. அந்த தண்ணி கரண்ட் பில்லையும் கட்டி பிறகு தண்ணி பில்லு 15,000 கிடந்தது. ம். அதையும் கட்டி பிறகு தம்பியை 3 கிலோமீ கொண்டு போய் வந்தேன். எங்கள் சேச்சிக்கு. ஓ ஓகே. அப்போ சேஜால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? அவங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை. ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. ரைட். ஓகே. அப்போ நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். என்ன தெரியான்றது போகிற ஆசை இல்லையா? இப்போ இல்லை எங்கள்கிட்ட சும்மா சொல்கிறீங்களா? வெள்ள டைமில் எப்படி இருந்தது இங்கே வீட்டு தண்ணிலாம்? ஆ நிறைய நிறைய இருந்ததா? ரைட். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? அலெக்சன். 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 ரைட். எத்தனை வயசு? 14 வயசு. பாதி கொண்டு 1 வயசு. எது வரைக்கும் ஸ்கூல் போனீங்க? 5ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு வரைக்கும். எந்த ஸ்கூல்? கொக்கட்டிச்சாலை ஸ்கூல். ரைட். ஓகே. அப்புறம் வந்து இப்போ சேர்ச்சிக்கு போய் அங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு? சொல்லுது ஆ என்னெல்லாம் செய்வாங்களா? என்ன செய்யறது சொல்லுங்கள். சரியா தெரியாதா? நீங்கள் தூங்கிடுவீங்க போல இருக்கு. அப்படியா? ஜெபிக்கும் போது தூங்கிடுவீங்களா? அப்போ தெரியாதா? தெரியாது. என்ன சொல்லி தந்தாங்க அங்கே? ஏதாச்சும் சொல்லி தந்தவங்களா? ஒன்றும் சொல்லி தரலையா? ஆ ரைட். ஓகே. தம்பி அன்றைக்கு பேர் எழுதி காட்டுறேன். நீங்களா என்ன இன்றைக்கு எழுதி காட்டுறீங்களா? காட்டுவீங்களா? அம்மா ஒரு கொப்பியும் பெண்ணும் தான் எனக்கு கொடுங்க. ரைட். இன்றைக்கு ஆளுக்கு வந்து டியூஷன் எடுக்க போகிறோம் நாங்கள். என்ன இல்லையா? ஒன்றாதா? ஏன் படிக்கிறது விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? ஆ விருப்பம் இல்லையா? படிக்க விருப்பம். அப்போ படிப்போம். இது என்னது? மைக்கு யார் சொன்னது? எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்போம். பாருங்க. எப்படி தெரியும்? சரி. இது உங்கள்கிட்ட பாடி ஸ்கேன் பண்ணுறது, ஹெல்த் வந்து இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு. சரியா? அப்போ எதை வச்சுக்கணும் நீங்கள் மைக்குன்னு சொன்னீங்க இது? ரைட். அதெல்லாம் அவர் எழுதுனது தானா? இது அந்த பக்கத்து வீட்டுக்கார போய் நேசரி எழுதுனேன். சரி. அலெக்சன் பேர் எழுதுங்க பார்ப்போம். பி. எங்கடாப்பா போய்த்து நேராக எழுத மாட்டீங்களோ? சரி, அம்மாவோட பேர் எழுதுங்க பாப்பா. தெரியாதா? நம்மளோட பேர் எழுத மாட்டீங்களா? எழுதணும். எப்போ எழுதுவோம்? நம்ம எப்போ எழுத பழகும்? தெரியாதா? அந்த எங்கே முதல்ல வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் கூட்டியாருன்னு சொல்லி சொன்னல, அது எங்கே இருக்குது? அந்த காலையில் அதாக்குள்ள அவங்களெல்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அப்படி கொண்டு போகலையா? கொக்கோடிச்சோலை பள்ளிலாம் ஸ்கூல்லாம் படித்தேன். அங்கே கொண்டு போனேன். அங்கே கொண்டு போய் அப்படியான இதுக்கு இவர் அப்படி இந்த நிலைமைக்கு இல்லையாமன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போகல. கொக்கோடிச்சோலையெல்லாம் படித்தவர். கொக்கோடிச்சோலை படித்தேன் 5ஆம் ஆண்டு வரைக்கும். 5ஆம் ஆண்டு வரைக்கும் கொக்கோடிச்சோலையெல்லாம் படித்தேன். நீங்கள் தான் கூட்டி போய் கூட்டியாரு. ரைட். ஓகே. இப்போ அவர் வந்து படித்தாருன்னு சொன்னால் இருக்கையில் வந்து என்னவும் செய்து கொள்ளலாம். ஸோ படிப்பும் கொஞ்சம் முக்கியம். அப்போ நீங்கள் பார்க்கலையா? அப்போ இப்படியானவங்களை வந்துட்டு காலையில் கூட்டிகிட்டு போய் மதியத்தில் அவங்க கூட்டி கொண்டு விடுவாங்க படிப்பு சொல்லி கொடுத்து. மேவத்தை நான் கழுதாலையில் ஒன்று இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கம் இருக்குன்னு சொல்ல தெரியாது. ஸோ அப்படி அவர் வந்து படித்தாருன்னு சொன்னால் நல்லா. இப்போ என்ன செய்துன்னு சொல்கிறார்? ஒளிம்பி நடந்தால் என்ன செய்துன்னு சொல்கிறார்? அந்த இடுப்பு தானே அவர் ஒளிம்பி நிற்கார். இல்லை, அந்த இடுப்புக்கு தான் இப்போ ஜெபிக்கிறாங்க. மற்றபடி காலை தூக்குவாரா? இருந்ததுலேருந்து காலெல்லாம் இப்படி தூக்குவாரு. தூங்க பாமா. காலெல்லாம் மடிப்பாரு. இருந்து காலெல்லாம் மடிப்பாரு, தூக்குவாரு. அவ்வளோதான் தூக்கலாமா? கால் அவ்வளோதான் தூக்கலாம். அந்த கால் அவ்வளோதான் தூக்கலாம். அப்போ தம்பிக்கு இடுப்புக்குள்ளே தான் நோவுது என்ன? ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது வீடியோ பார்த்து சொல்லியிருந்தீங்க, அவர் வந்து சேச்சியை கூட்டி போனீங்க சொன்னால் அங்கே வந்து ஜபிச்சாங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு வளமைக்கு திரும்பலாம் சரியாங்க அப்படி சொல்லி. அன்றது இது வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வந்து இது வரைக்கும் எத்தனை தடவை போய் வந்திருக்கீங்க? 3 கிழமை போய் 3 கிழமை போய் வந்திருக்கீங்க. ஸோ 3 கிழமை போய் வெள்ளம் வந்தது. அதுக்கு பிறகு போக கிடைக்கல. அடுத்த கிழமை தான் போவோம். திரும்ப போகணும். ரைட். ஓகே. எத்தனை வயசில் பிறகு இப்படி வந்தேன்னு சொல்லி சொன்னீங்க? 6 வயசு. 6 வயசில் 3ஆம் ஆண்டு
8 வயசு 8 வயசுல 3ஆம் ஆண்டு படிக்கும்போது 3ஆம் ஆண்டு படிக்கும். அது அது வந்ததுக்கான காரணம் என்ன சொன்னீங்கம்மா? அது ஏற்கனவே வந்து எப்படின்னு சொன்னால் காலை குத்தி நடந்தவர் குத்தி நடக்கக்குள்ள இந்த இடறி கொஞ்சம் கொண்டு விடுற என்னத்தை கண்டாலும் இந்த ஒரு கல்லை கண்டாலும் இடறி கிடறி கொண்டு விடுறவர். அதுதான் அவருக்கு வந்த இது. அது அவரே அதில் பார்த்து பார்த்து விழுந்தவர் அப்படியா? இல்லை இல்லை, அது நடந்தது போகக்குள்ள அந்த காலை இடர்றது என்ன? அதுக்கு பிறகு நாங்கள் ப்ரைவேட்டாக கொண்டு போய் இங்கே கிரி டாக்டர் இந்த அவர்கிட்ட கொண்டு போக சொன்னார். அங்கே ஆத்தாங்குடியில் இருக்கார் ஒரு டாக்டர். அப்புறம் அவர்கிட்ட கொண்டு போய் மட்டக்களப்பு கொண்டு போனேன். மட்டக்களப்பு 2 வருஷத்துக்கு கொண்டு போனேன். அங்கே ஒன்றுமே செய்யலை. ஓகே. அப்போ நீங்கள் அந்த இதில் இந்த ஹாஸ்பிட்டல் ஆயுர்வேத வைத்தியசாலையில் காட்டினீங்களா? அங்கே 7.5 மாதம் வச்சுருந்தேன். அங்கே அப்போ என்ன சொன்னாங்க? அங்கே எண்ணெய் போட்டு நல்லா தான் நடந்து வந்தவர். பிறகு இங்கே 4ஆம் மாதம் 10ஆம் தேதி கொண்டு வந்தது பிறகு நடக்காமல் விட்டுட்டார். இப்போ திரும்ப கூட்டிகிட்டு போகல. திரும்பி கொண்டு போனேன். திரும்பி கொண்டு போய் சொன்னாங்க எண்ணெயை தந்து சொன்னாங்க கொண்டு போடட்டாமட்டு போட்டு அதுக்கும் சரி வரல. என்ன சொன்னால் பிறப்பில் இருந்தே அப்படி கிடையாது, இடையில தான், அதாவது அந்த 8 வயசுல தான் அப்படி வந்தது. இப்போ 11 வயசு, அப்போ 3 வருஷமாக வந்து இதே வாழ்க்கை. அப்போ சடன் இப்படி வந்தால் அதை குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய இடத்துல வந்து அப்படி குணப்படுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கான ஒரு காரணம் சொல்லுவீங்களே, ஏதோ ஒரு பாம்பு தோஷமோ என்னோட அதுக்கு எல்லாம் செஞ்சு கழிச்சாச்சு. நாகதோஷம் அதுக்கு எல்லாம் செஞ்சு கழிச்சாச்சு. இப்போ ஒன்றும் இல்லையா. இவர் நடப்பார் என்று தான் சொல்கிறாங்க. அங்கே பாசம் நிறைய இந்த ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்தா ஜெயிக்கிறதுக்கு நடக்க வச்சு தருவோம்னு தான் சொல்கிறாங்க. ஒரு கிழமை ஒரு புதன்கிழமையும் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு தான் போயிட்டு வரேன் நீங்கள். ஓகே. நீங்கள் ஜெபம் பண்ணுறது இல்லையா? அப்போ நீங்கள் ஜெபிக்கிறது இல்லையா? இல்லையா ரைட். அப்போ நம்மளோட வாரீங்களா? நம்ம போவோம். ஏன் ஒன்றாது? ஏன் ஒன்றாது சொல்லுங்க பாவம். படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா தம்பிக்கு? உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே. போவோம் அப்போ. என்ன இயலாதா? ஏனே இயலாது? தொட்டு பாருங்க. ஏனே இயலாது? நம்ம படிப்போமே, நல்லா படிப்போம். நிறைய இப்படி என்ன இருக்கானு உங்களை மாதிரி, அங்கே விளையாடுவானு உங்களை மாதிரி. விளையாடலாம் விருப்பம் இல்லையா படிங்களோட சேர்த்து? சொல்லுங்களேன். விருப்பம் இல்லையா? விருப்பம். அப்போ போவோமா? விருப்பம்னு சொல்கிறீங்க. நல்ல சாப்பாடெல்லாம் தருவாங்க. டிவி பார்க்கலாம், விளையாடலாம், எழுத படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். போவோமா? அப்போ இயலாது. ஏனே இயலாது? அப்போ இந்த 2 ஒன்றை தொடங்க பாவம். இப்போ கூட்டிகிட்டு இப்போ என்னென்னு சொன்னால், ஒன்று வந்துட்டு கூட்டிகிட்டு போகிற, ஒன்று வந்து உங்களை விட்டுட்டு போகிறீங்க. அதில் எது கூட்டிகிட்டு போகிற, எது விட்டுட்டு போகிறன்றதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கூட்டிகிட்டு போகிறத தொட்டிங்கன்னு சொன்னால் உங்களை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இங்கே அம்மா கூடவே இருக்க விட்டுட்டு போகிறத தொட்டிங்கன்னு சொன்னால் அம்மா கூடவே இருக்க விட்டுட்டு போயிடுவேன். சரியா? யோசிங்க. இப்போ தொட்டா அப்போ நீங்கள் எதை தொடுறீங்களோ அதை வச்சு கொண்டு நான் முடிவு எடுப்பேன். சரியா? ஆனால் அந்த முடிவுக்கு நீங்கள் மறக்கக்கூடாது. சரியா? டன்னா? ஓகேவா? சொல்லுங்கள். ஓகேவா இல்லையா? என்ன சொல்லுங்க. தொடுவீங்களா மாட்டிங்களா? தொடுவீங்க. இப்போ 2 ஒன்றை தொடுங்க. அதானா? ஷோரா? அப்போ சரி வாங்க வழி கொடுங்க போ. என்ன இல்லை நீங்கள் அப்போ இது தொட்டுட்டீங்களே போகிறதுக்கு. அப்படி மாற்றிக்கலாம் தொடையில. அப்படி மாற்றி தொடலை. பெஸ்ட்டாக தொட்ட நீங்கள் போய் பெஸ்ட்டாக தொட்டது இதுதானே தொட்டீங்க. அப்போ பிறகு தொட்டீங்க. அப்போ இது இல்லையா? இதே தொட போகிறீங்க. என்ன எது தொட போகிறீங்க? இது இல்லை. நான் இது சும்மா சொன்னேன்னா இது கூட்டிகிட்டு போகிறோன்னு. நான் உண்மையில் கூட்டிகிட்டு போகிறது இதுதான். என்ன எடுக்க வேணா இவரை உடுப்பெல்லாம் மடிச்சு தாங்க. இல்லை போவோம் மடிச்சு தாங்க. நீங்கள் ஒரு கிழமைக்கு இருந்துட்டு நம்ம வருவோம். ஒரு கிழமைக்கு 7ஆன்னு சொன்னோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அதுக்கு வருவோம். என்ன சரியா? போங்க. என்ன சரி அம்மா அப்பா உடுப்பெல்லாம் மடிங்க. அலெக்சாண்டர் உடுப்பெல்லாம் மடிங்க. இல்லை போவோம். நம்ம போவோம். சரியா? ஏனே இல்லாது? சரி ஓகே. அப்போ இப்போ செலவுக்குலாம் என்னம்மா சரிங்க? என்ன செய்வாங்க இருக்கிறது இன்றைக்கி ஏர்போர்ட் காசு வந்தது அதைத்தான் வச்சு அது சாப்பாடு இது வாங்குறது அதான் வாங்குறது. என்ன சொன்னால் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கான ட்ரை பண்ணி பார்த்தோம். உங்களோட வீடியோ வந்துட்டு பப்ளிக் பண்ணி உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லி.
ஆனால் அதிகளவான ஹெல்ப் இல்லைன்னு சொன்னாலும் ஓரளவுக்கான ஹெல்ப் சேர்ந்துருக்குது. இப்போ 5000 அப்படி பார்த்தாலும் நீங்கள் எத்தனை வாட்டி கூட்டி போய் கூட்டி வரக்கூடிய மாதிரிக்கான ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் நான் போன வீடியோவில் ரிக்வெஸ்ட் வச்சுருந்தேன், இந்த படியை வந்துட்டு குணப்படுத்தக்கூடிய இடங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோ பார்க்குறேன், நீங்கள் வந்துட்டு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படி இல்லை நான் வந்துட்டு எங்கள்கிட்ட கண்டெக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி சொல்லி. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்து கமெண்டில் கூட இருக்கட்டும், அண்ட் கால் பண்ணி சொன்னது கூட வந்து இருக்கட்டும், இங்கே இருக்கிற சேச்சியை கூட்டி போங்க, அங்கே வந்துட்டு ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னால் ஜெபிக்கிறதன் மூலம் வந்து அந்த படியை வந்து குணமடைவான். ஸோ நல்லதொரு தேவாலயத்திற்கு கூட்டி போய் அவங்க வந்து ஜெபிங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பக்கத்தில் வந்துட்டு இந்தந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது தம்பி, இங்கே போனீங்கன்னு சொன்னால் இலவசமான வைத்தியம் பார்ப்பாங்க, அவங்கள வந்து குணப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வந்து கமெண்ட் பண்ணதும் கிடையாது, யாரும் வந்து கால் பண்ணி சொன்னதும் கிடையாது. ஸோ எங்களுக்கு அந்த வீடியோ மூலம் கிடைச்ச ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு முடிவு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த படி வந்துட்டு ஆலயத்தில் தேவாலயத்தில் கொண்டு போய் ஜெபிக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த ஜெபிக்கிறதன் மூலம் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்க்கலாம் கண்டினியூவாக கொண்டு வரத்துக்கு இடையில இப்போ இவ்வளோ காலம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க, சுகமாக்கி தருவான்னு சொல்லியிருக்காங்களா? சுகமாகி தருவோம்ன்றிருக்காங்க அவங்க. ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு புதன்கிழமையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது சுகமாக்கி தருவாங்களா சுவராமா? சுவரால் சுகமாக்கி தருவாங்க. எவ்வளோ காலம் எடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அப்படி ஒரு 2-3 மாதம் போகுமான்னு. ஓகே, அப்போ இன்னும் 2-3 மாதம் வந்துட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி சொன்னால் வேறு வழிமுறைகள் ஏதாச்சும் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொன்னால் படியனோட ஃபியூச்சர் முக்கியம், அதாவது எதிர்காலம் ரொம்ப முக்கியம். அதற்கானது என்ன சொன்னால் இப்போ நார்மலாக வந்து ஓரளவுக்கு நடக்கக்கூடிய வர்ற இருந்தாலும் கூட வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருந்துடலாம். ஒரு ஓ லெவல் வரைக்கும் படித்தாலாச்சு போதும். இப்போ தன்னோட பேரை மட்டும் தான் எழுத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, இதே வந்து மற்றவங்கள்ட்ட பேரும் கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சாருன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து கொண்டு தொழில் செய்யலாம். அந்த எழுத படிக்க தெரிஞ்சவனு சொன்னால் நார்மலாக இருந்து கொண்டு எந்த பேரில் எழுதினவர் இப்போ கொஞ்சம் மறந்துட்டாரு. நம்ம எழுதி கொடுத்தா தான் அவர் எழுதுவார். அவர் கேட்குறவர் அம்மா எழுதித்தாங்கலாம் சொல்லி இன்னும் கேட்பார். நம்மளோட பேர் எழுதி கொடுத்தா அவர் பார்த்து எழுதுவார். சரி, அப்போ அம்மாவோட பேரை வந்து நான் இன்னைக்கு எழுதி தந்துட்டு போகிறேன். இப்போ அடுத்த வாட்டி வரும்போது நீங்கள் எழுதி காட்டணும், சரியா? எழுதி காட்டுவீங்களா? ஷூரா? சரி தாங்க, எழுதி காட்டுறேன். தாங்க. இடம் இல்லாமல் இருக்கு. எங்க வச்சிருக்கு? எங்க போட்டுக்கலாம்? ஏன் கொப்பி கிழிக்கிற நீங்க? ஆத்தே கூடாத பழக்கம். சரி, கிட்ட வாங்க. அம்மாட பேர் என்ன? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. விஜயலட்சுமியா விஜயலட்சுமியா? விஜயலட்சுமி. ரைட். நான் சொல்லி தரும்போது உச்சரிக்கணுமா? அது எப்படிங்க? கிட்ட வச்சுக்கோ. பி ஜே ஏ ல இட் சு மீ. விஜயலட்சுமி. எத்தனை எழுத்து இருக்கு? என்னங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 கேரட். ஓகே, அப்போ அடுத்த வாட்டி வரும்போது இந்த ஒவ்வொரு கோடு விட்டு ஒவ்வொரு கோடு இந்த நான் புள்ளடி போட்டிருக்கேனே, இதுக்கு நேரே வந்து அம்மாவோட பேரை வந்து நீங்கள் உங்களோட எழுத்துப்பட எழுதி வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்த வாட்டி வரும்போது காட்டணும், சரியா? இதுக்கு நேரே வந்து ஃபுல்லாக வந்து அம்மாவோட பேர் எழுதிருக்கணும். எழுதுங்களா? ஷூரா? இப்போ எழுதி காட்டுங்க பார்ப்போம். இதை பார்த்து இதுக்கு எழுதுங்க பார்ப்போம் ஒரு வாட்டியா. பி அது ஐ, இந்த போட்டிருக்கிறது ஐ. இது இப்படி வந்து இப்படி வராமல் இப்படி வந்து இப்படி வரணும், சரிங்களா? சரி, எழுதுங்க. சே ஏ ல இ சு மீ. இப்படி பார்த்தா நீங்கள் 2 கோடு விட்டு விட்டு எழுதணும். அப்படியே நீட்டாக எழுதி பழகணும், சரியா? எழுதி பழகினால்தான் 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு இடத்துல கதிரையில் இருந்து கொண்டு உனக்கு ஒரு கம்ப்யூட்டரை வச்சு டக்கு டக்குன்னு தட்டி ஒரு வேலை பழகலாம், சரியா?
இப்போ எதிர்காலத்தில் வேலை செய்கிற ஐடியா இருக்கா? இல்லை. அம்மாவை இப்போ இது வரைக்கும் பார்த்துக்கொள்வாங்க. அம்மாவுக்கு ஜுரம் அப்படி ஏதாச்சும் காய்ச்சல் அப்படி ஏதாச்சும் வந்தால் என்ன செய்வீங்க? யாரை பார்க்குறது? யாருமே இல்லை. இன்றைக்கி அம்மாவும் பார்க்குறாங்க, நாளைக்கு அம்மாவுக்கு காய்ச்சல் ஜுரம் அப்படின்னு சொன்னால் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொன்னால் தம்பியை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. பிறகு அப்போ என்ன செய்யணும்? தம்பியோட தொழில் செய்யணும். தொழில் செய்தால் அப்புறம் பார்க்குறதுக்கு ஆக்களை வச்சுக்கொள்ளலாம். சரியா? சரிடா, விட்டுறாப்பா. நாங்கள் விட்டுறட்டா? நீங்கள் வரலையா? ஏன்? ரைட். சரிங்கம்மா. இப்போன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த கொஞ்சம் நிதி இருக்குது, அதை உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சிக்கொள்கிறோம். அதை வந்துட்டு கையில் வச்சுக்கொள்ளாதீங்க, பேங்கில் போய் டிபாசிட் பண்ணி கொண்டு அவரோட மெடிக்கல் பிரச்சனைகள் தான் பாருங்கள். என்ன சொன்னால் இப்போ நீங்கள் தேவாலய சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ஜெபிக்கிறதுனால வந்து இப்போ போகிறது உங்களுக்கு ஹையர் காசு மட்டும் தான் செலவாகும். இதே ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் ஹையர் காசில் இருந்து அண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எல்லாமே செலவாகும். ஸோ அந்தளவுக்கு யாரும் வந்து முன்பெறலை அந்தளவுக்கு ஒப்படைக்கிறதுக்கு. இப்போ இது மட்டும்தான். ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுக்கு சேர்ந்த நிதியை வந்து உங்களுக்கு கையில் ஒப்படைக்கிறோம். சரிங்கம்மா. இதில் ஒரு அமௌண்ட் இருக்குது, எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். அதை 57,000 57,000 வந்து இருக்குது. இந்த 57,000 வந்து யார் யார் தந்தாங்கன்னு சொன்னால், உங்கள்ட்ட வீடியோ பார்த்து உங்களுக்காக அனுப்புனது வந்துட்டு கனடாவில் இருக்கிற கண்ணன் அண்ணா 30,000. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஸ்விஸில் இருக்கிற உதயகுமார் ஐயா வந்து அவங்களோட மகள் ரஹினா மற்றும் மருமகன் பிரிஷாந்த் அவங்களோட திருமண நிகழ்வுக்காக வேண்டி ஒரு தொகை அனுப்பியிருந்தாங்க. அதில் மிதம் இருந்தது 27,000. சரிங்களா? அண்ட் வந்துட்டு உங்களுக்காக வேண்டி அனுப்பின கண்ணன் அண்ணாட 30,000ம் அண்ட் வந்துட்டு யாருக்காச்சும் சரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்பியிருந்த ஸ்விஸில் இருக்கிற உதயகுமார் ஐயாவோட 27,000 சேர்த்து தான் டோட்டலாக வந்துட்டு 57,000 உங்களோட கையில் ஒப்படைச்சிருந்தோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க, நன்றிகள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களோட திருமணத்துக்கு வாழ்த்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். அவங்க அனுப்புனதுக்கு, இந்த பிள்ளைக்கு மருந்து செய்கிறதுக்கு அனுப்புனதுக்கு மிக நன்றி. வேறு ஏதாச்சும் தேவைகள் இருக்குதா உங்களுக்கு? மழை பெய்யும் போதும் எல்லாம் ஓகேவா இருந்ததா? மழை பெய்யக்குள்ள இந்த இதுக்குள்ளால இந்த வெடிச்ச இதுக்குள்ளால சுவாடம் அடித்தது, அப்புறம் இந்த ஓட்டைக்குள்ளால சுவாடம் அடித்தது. நாங்கள் சீலை அந்த ஓட்டைகளுக்கு சீலை வச்சு தான் இரவில் படுக்கிறேன். இந்த கதவுக்கு சீலை வச்சு தான் அண்டை வச்சு தான் படுக்கிறேன். நாங்கள் பயத்தில் பொடியனை பத்தக்கார பொடியனை போட்டு படுக்கிறோன்னு தான் அந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து தான் அவங்கட கட்டித்தான் இதெல்லாம் கீழே போட்டு படுக்க வேணாம்னு சொல்லி அந்த பெட்டுக்கு அந்த அவங்களோட கட்டிலையும் போட்டு பெட்டையும் போட்டு தந்துருக்கிறாங்க. ரைட். அப்போ இன்றைக்கு என்ன சமையல்? சமையல் புரிஞ்சாலே வரைஞ்சினா மீன் வாங்கலை இன்னும். ரைட். ஓகே. இதை வந்து கையில் வச்சுக்கொள்ளாதீங்க, இதை வந்து பேங்கில் டிபாசிட் பண்ணுங்கள். நீங்கள் அப்பப்போ போகும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த கனடாவில் இருக்கிற கண்ணன் அண்ணாவுக்கும் அதே மாதிரி வந்துட்டு சுவிஸில் இருக்க உதயகுமார் ஐயாவுக்கும் எங்களோட சார்பிலான நன்றிகளை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி சுவிஸில் அவங்களோட மகளான ரஹினா மற்றும் மருமகன் பிரிஷாந்த் அவங்களோட திருமண நிகழ்வை ஒட்டி தான் வந்து இதை அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்களோட திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து வாழ்த்துக்கொள்கிறோம். சரிங்கம்மாண்டு. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கான ஹெல்ப்புகள் ஏதாச்சும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து டிரெக்டாக உங்கள் மூலம் நாங்கள் வந்து லிங்க் பண்ணி விட்றோம். சரிங்களா? தொடர்படுத்திக் கொள்கிறோம். கொண்டு வந்தது நீங்கள் இவ்வளோ உதவி செஞ்சதுக்கு மிக நன்றி. எனக்கு இதுவரைக்கும் ஒருத்தரும் உதவி செய்யவும் இல்லை, இந்த ஒன்றுமே தரையில் என்னென்னு சொன்னாமல் எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் தானே, உங்களுடைய நிலைமைகளை வெளியில் காண்பிக்கிறது தான் எங்களோட கையில் இருக்குது. அண்ட் அந்த நிலைமைகளை பார்த்து உங்களுடைய நிலைமை அறிஞ்சு ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்துட்டு அந்த வீடியோ பார்க்குற மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றிகளை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொன்னால் கணவர் இல்லாதப்போ வந்துட்டு இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து முழுக்க இந்த ஒரு பையன் தான். வந்துட்டு உண்மையில் ஒரு வயசுக்கு பையன் வந்ததுக்கப்புறமா வந்து தாயோ தகப்பனையோ கண் கலங்காமல் பார்த்துக்கொள்ளுவோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் வந்து பிள்ளைகளை வந்துட்டு அவங்களுக்கு எத்தனை வயசானாலும் தாயோ வந்து பார்த்துக்கொள்ள வேண்டிய நிலைமை தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறோம், அவங்களுக்கு அதாவது எப்போவுமே தாய் வந்து பிள்ளைகளுக்கு தாயாக தான் இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் சடன் வந்து அவங்களால இயலாத நிலைமையில் வந்துட்டு பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள தானே வேணும். இப்போ அவங்க யோசிக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நாளைக்கு திடீரென்று ஏதாச்சும் ஒரு வருத்தமோ இன்னும் வந்தால் வந்து இந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு ஆக்கள் கிடையாது. ஆனால் அந்த பையனை வந்து சுகப்படுத்தி எடுத்துக்கொண்டாலும் வந்துட்டு அவனோட ஃப்யூச்சர் லைஃப்பை அவனே வந்து பார்த்துக்கொள்வான்.
ஸோ அதனால தான் அண்ட் வந்து இதுக்கு மேலதிகமாக வந்து யாராச்சும் உங்களுக்கு நேரடியான ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் வந்துட்டு டிஸ்பிளே எடுத்துட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க சொன்னால் நாங்கள் அவங்களோட தொடர்புகள் எடுத்து தருவோம். அண்ட் வந்து இவங்களை குணப்படுத்துறதுக்கான வேறு இடங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாலும் வந்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வந்து அறியப்படுத்துறீங்கன்னு சொன்னால் நல்லதொரு உதவியாக இருக்கும். அண்ட் வந்து இன்றைக்கி இந்த ஹெல்ப் பண்ணியிருந்த இந்த குடும்பங்களுக்கு மறுபடியும் எங்களோட சார்பிலான நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வீடியோ வந்து முடிச்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் அந்த பையனோட எதிர்காலம் கருதி அவரோட வாழ்க்கை வந்து மாற்றி வைக்கலாம். அப்போ போயிட்டு வரட்டு அலெக்ஷன். அது என்னென்னு தெரியுமா அது? என்னது ஹெல்மெட் போடுறது? தலைக்கேன்னு போடுறது? போலீஸ் பிடிக்கிறதுக்காக போடுறது, நம்மளோட சேஃப்டிக்கு தான் போடுறது. சரியா? ஓகே, வாரம்மா. பாய்.